ஜி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுறாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத பெண்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை தான் சார் நான் சொல்வேன். பாதுகாப்பு ஏன் இல்லைன்னா, நாங்கள் பஸ்ஸில் டெய்லியுமே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். பஸ்ஸில் யாருன்னா இடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக இல்லை தமிழ்நாட்டில். அதுக்கு பாதுகாப்பு தரணுன்ட்டு தான் நாங்களும் கேட்டுட்ருக்கோம். டெய்லி பஸ்ஸில் நாங்கள் சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம் கண்டக்டர்கிட்ட. ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சார், பெண்களுக்கான ஆட்சி நடக்கல தான். எங்கே பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. டெய்லியும் பார்த்தீங்க இடிச்சிட்டு இதுக்காகவே வந்துட்டுருக்காங்க. நாங்கள் டெய்லியுமே பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்காகவே டெய்லியுமே வந்துட்டுருக்காங்க. யாருமே பார்த்தீங்கன்னா கண்டக்டர் நேற்று கூட பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணேன். கண்டக்டர் ஒரு ஆளை கீழே இறக்கி தான் விட்டார். இந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கிறதுக்காக. அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு நான் இல்லைன்னு தான் சொல்வேன். எங்கே பாதுகாப்பாக இருக்குது? பாதுகாப்பாக இருந்தால் தானே நல்ல விதமாக ஓடும். ட்ரெயினில் போகிறவங்களெல்லாம் கையை பிடிச்சி இழுத்து பண்ணி இது பண்ணுறாங்க. என்ன சொல்கிறது? கருப்பமாக இருக்கிறவங்கள போய் கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி இருக்கிறான். எப்படி இருக்குது பாருங்கள். இப்படிலாம் நாட்டில் இருந்தால் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? 3 வாத்தியார் இன்னும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் உண்டா சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வாத்தியார் அவன் பொண்டாட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள். இவ்வளோ பிரச்சனை நடக்குது. முதல்வர் போய் அல்வா சாப்பிட்றாருன்னு ஒரு நியூஸ் அல்வாவும் சாப்பிடுவாங்க, சாங்கரியும் சாப்பிடுவாங்க, சோறும் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும்? தண்டனை தூக்கில் போடணும், இல்லை சுடணும், அவ்வளோதான். இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா என்ன நடக்கணுமோ அது நடத்திருக்கும். என்ன சொல்கிறது? இப்போ இருக்கிற மந்திரி எந்திரியெல்லாம் சும்மா வேஸ்ட்டு. நான் சொல்கிறதில்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஓப்பனாக தான் எதாக இருந்தாலும் பேசுவேன். இப்போ இருக்கிற மந்திரி என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள்? இந்த மக்களுக்கு விஜயகாந்த் சாப்பாடு போடுறாரு, அவர் புண்ணியம். என்ன சொல்கிறது? இப்போ இருக்கிற மந்திரி என்ன கொடுக்குறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு ரேஷன் கார்டுக்கு என்ன கொடுத்தாரு, பண்ணாரு, செஞ்சார். அது யாரும் கேட்க ஆள் இல்லை, பண்ண முடியல. 3 வயசு குழந்தை, இன்னைக்கு 4 வயசு குழந்தை கிடத்திருக்கா ஒரு கிழவன். இந்த டிவியில் காட்டினாங்க வருமா, ஆட்டோவில் ஏறி. அதுவும் தப்பு பண்ணலாமா? அங்கிட்டு ஒரு ஆள் இங்கிட்டு ஒரு ஆள். அதை பிடிச்சி இழுத்து பண்ணி செஞ்சு கொடுமை படுக்கிறாங்களே, இதெல்லாம் ஆம்பளையில தூக்கில் போடணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. போதையை ஒழிக்கணும், கெஞ்சாவை ஒழிக்கணும், ஒயின் சாப்பை ஒழிக்கணும், அவ்வளோதான். போதும் முடியுங்க, நான் போகிறேன். அப்புறம் இது வேற நான் வேற சொல்லிட்டு அப்புறம் என்னைய ஒன்று ஏற்பாடு பண்ணி என்ன சுட்டா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். தேடுறதுக்கு தனிப்படையாக வச்சுருவாங்களோ? என்னை தனிப்படையாக வச்சாலும் நான் 10 போலீஸ் இருக்கு எங்கள் கையில் இருக்குது. எனக்கு அதெல்லாம் தைரியம் ஜாயித்தியாக இருக்குது. நான் புதுக்கோட்டை மாவட்டம் விஜயபாஸ்கர் ஊர். நான் 30 வருஷத்துக்கு மேலே ஆயுது எம்ஜிஆர் இருக்க சொல்லி நான் வந்தேன்னா. ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஈவன் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏடிஎம் போனால் கூட பின்னாடி யாருனா வராங்களா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்போம், கொஞ்சம் சேஃபாக இருப்போம், பேரண்ட்ஸ் கூட இருப்போம், சேஃபாக இருப்போம். பப்ளிக் பிளேஸ்லேயும் சரி, எங்கேயுமே சரி, இப்போ ஒரு சேஃபான ஒரு ஃபீலிங் மட்டும் வர்றதே கிடையாது. நம்ம எங்கே போனோனாலே ஏதாவது ஒரு மேல் ஃப்ரெண்டு இல்லை ஹஸ்பண்ட், அப்பா, பெரியப்பா, அப்படி யாராவது ஒருத்தர் சேஃபாக நம்ம கூட்டிகிட்டு போனால் தான் நம்ம சேஃபாக இருப்போன்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன பசங்க கூட இப்போலாம் நிறையா காஞ்சா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்க திடீர்னு கேட்டால் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, காஞ்சா விற்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேள்விப்படுறோம். கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்குது. இந்த ஒரு 90s கிட் வரைக்கும் கூட ஓகே. இப்போ இருக்க 2K கிட்ஸை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அவன் எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவானே தெரில. இப்போ நம்ம போய் ஒருத்தனை டேய் தம்பி இப்படி பண்ணாதரா அப்படி கூட சொல்ல முடியல. அவன் வரனாலே அதை வஞ்சன்ஸாக மனசில் வச்சு நம்ம போகும்போது கிண்டல் பண்ணுவானோ, நம்ம போகும்போது நம்மள எதனா பண்ணிடுவானோ, அப்படி ஒரு பயத்தில் நீ எப்படின்னா இரு சாமி, நான் என் பாட்டில் போகிறேன் அப்படின்னு தான் போக வேண்டியதாக இருக்குது. இல்லை, நிறைய டெய்லி பார்க்குறோமே, நிறைய இன்சிடென்ட் பார்த்துட்ருக்கோம். நேற்று கூட வேலூரில் ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு இல்லையா? எந்த அளவில் சேஃப்டியாக இருக்குது? சேஃப்டியாக இல்லை. வெளியில் போயிட்டு வரும்போது கஷ்டமாக தான் இருக்குது, பயமாக தான் இருக்குது. எங்களுக்கு இது வரைக்கும் இன்னும் தெரியல. எனக்கு ஸ்டெப் என்ன மாதிரி எடுக்கணும் என்னங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. பட் சேஃப்டி இல்லாத தான் எனக்கு சொல்ல தெரியும். கண்டிப்பாக இல்லை, பாதுகாப்பே இல்லை. ஆக்சுவலி 8 மணிக்கு மேலே போகிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஒரு சில ஏரியாலலாம் பஸ்ஸு கிடைக்காது, ஆட்டோ கூட கிடைக்கிறது இல்லை இப்போலாம். ஸோ அதுலேயும் ரொம்ப சேஃப்டியே இல்லை இப்போலாம். ரோட்டில் நடந்து போகிறதுக்கே பயம்தான். எல்லாம் சொல்கிறாங்க பாதுகாப்புன்னு. பாதுகாப்புலாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தான். நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன்பா, நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன். உங்கள் அனுபவத்தில் அந்த மாதிரி ஏதாவது அனுபவிச்சிருக்கீங்களா? ஏதாவது இல்லை, அது வெளியில் சொல்ல முடியலப்பா. அந்த செல்லில் ஆபாச படங்க நிறைய படங்க. சின்ன படிக்கிற பிள்ளைங்க கூட அதை பார்த்து கற்றுக்குதுங்க, அது தெரிஞ்சுக்குதுங்க. ஒன்றுமே தெரியாத பிள்ளைங்களாம் அந்த செல்லில் போட அதை ஃபஸ்ட்டு நிறுத்த சொல்லுங்கள். செல்லில் போடுற அந்த ஆவேச படங்களை ஃபஸ்ட்டு நிறுத்த சொல்லுங்கள். அதை பார்த்து படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் நம்ம எதையோ பார்க்குதுங்க, பாடத்தை படிக்குதுங்க. ஒரு பிள்ளைங்க கையில் கூட செல்லு இல்லாமல் இல்லை.
அதை அதுங்க எதை பார்க்குது, பாடம் படிக்குதுன்னு நினைக்கிறோமா, நம்ம அதை பார்க்குதுங்க நினைக்கிறோமா? ஆம்பளைங்களும் சரி அதை பார்க்குறானுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனுங்களுக்கே தன் ஒரு இதுவாக வந்துடுது. பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க, திடீர்னு சின்ன பிள்ளைங்க வருதா அவனுங்களுக்கு அந்த ஒரு உணர்ச்சி வந்து என்ன பண்ணுது, அந்த டிவி செல்லில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த உணர்ச்சியாகப்பட்டது சின்ன பிள்ளைங்க வீட்டில் யாருமே இல்லாத சமயத்தில் சின்ன பிள்ளைங்க கிட்ட போய் அந்த ஆவேசத்தை அவனே தன்னறியாத மாடு மாதிரி மனுஷ ஜென்மமாக நடந்துக்காம மிருக ஜனமா இந்த நாய்ங்க திரியும் பாரு, ஒரு பொட்டை நாய் கூட 4 நாய் திரியும் பாரு, அது மாதிரி ஆவேசமாக திரியிறானுங்க. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஒரே என்னென்னா மது பழக்கத்தை நிறுத்தணும், மூடணும். அதனால குடிப்பழக்கம் இல்லாமல் அவனுங்க செத்தானுங்கன்னா கூட பரவாயில்ல. அதில் இந்த கொரோனா வந்து செத்தா மாதிரி குடிக்கலைன்னா செத்துட்டானுங்க அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல. குடிப்பழக்கம் இல்லைல்ல, அந்த என்ன எவ்வளோ வருது தெரியுமா? நிஜமாவேங்க குடிப்பழக்கத்தை என் குடும்பங்க, எங்கள் வீட்டுக்காரரு குடிச்சுன்னு அந்த பூ வியாபாரம் பண்ணி டெய்லி 6 மணியா நான் வந்து ஒரு 100 ரூபாய் கொடு, தண்ணி சாப்பிடாம என்னால் தூக்கம் வரலன்றார். அது 4 நாளைக்கு இருப்பாரு, அது மூடிட்டாங்கண்ணா குடிப்பாரா? சின்ன பசங்க கூட 18 வயசு பசங்க கூட குடிச்சிட்டு நிற்கிறானுங்க, கஞ்சா அடிச்சிட்டு நிற்கிறானுங்க. அதை ஃபஸ்ட்டு நிறுத்த சொல்லுங்க. சரியான முறையில் இல்லை, பாதுகாப்பு இல்லை. நாங்களும் தினமும் பத்திரிகை வாசிக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளும் பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. காந்தி சொன்ன மாதிரி சுதந்திரம் அடைஞ்சு 76 ஆண்டுகள் அடைந்தும் பெண்களுக்கான சிறப்பான பாதுகாப்பு இருக்குது. பஸ்ஸில் இருக்குது, ட்ரெயினில் இருக்குது. நாங்கள் வந்து கேமரா வச்சுருக்கோம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சாலும் எந்த இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதில் மாறும். வெளிநாடுகளில் இருக்கிற கல்ஃப் கண்ட்ரியில் இருக்குது பாருங்கள், அந்த சட்டத்தை மாற்றினா மட்டும்தான் பெண்களுக்கு கிடைக்கும். எவன் வந்து பெண் மேலே கை வைக்கிறானோ அவனுடைய கையை வெட்டுறோ இல்லை பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணுறானோ அவனுக்குரிய மரண தண்டனை கொடுத்தாதான் இந்த இந்திய நாட்டினுடைய சட்டம் திருத்தப்பட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா அந்த தப்பு குறையும்னு நினைக்கிறீங்க? முதல்ல தண்டனை கொடுங்க சார். தண்டனை கொடுத்தீங்கன்னா திருந்திடுவாங்க. தண்டனை கிடைக்கலன்னா திருந்த மாட்டாருங்க. இப்போ ஒரு இடத்துல அபியூஸ் நடக்குது, அவனை ஒரு பொண்ணு அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டு போய் விட்ட வரைக்கும் நல்லா தான் இருந்தோம் எல்லாரும். ஐயோ அந்த பொண்ணை வந்து தப்பாக பேசுவாங்க அப்படின்னு பொத்தி வைக்க ஆரம்பிச்ச பிறகு இவ்வளோ பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு முன்னாடி கிடையாது. அந்த பொண்ணு இப்போ ஒரு பொண்ணை போய் அடிக்கிறான், ஒரு பையனை அடிக்கிறான் அப்படின்னும் போது 4 ஆம்பளை போய் அடிச்சிருப்பாங்க கூட. அப்போ வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எப்போ வந்து நம்ம மரியாதை கெட்டுடும் அப்படின்னு பேக் அடிக்க ஆரம்பிச்சோமோ அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சது சார். தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிட்டோம் சார். அப்புறமா அதிகபட்ச தண்டனைலாம் பார்க்கலாம். தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிட்டோம். இப்போ கேரளாவில் ஒரு பொண்ணு ஒரு பையனை விஷம் வச்சு கொண்டுட்டான்னு சொல்லிட்டு மரண தண்டனை கொடுத்தாங்க. இங்கே என்ன கொடுத்தாங்க? இங்கே எத்தனை அபியூஸ் நடக்குது? நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் தண்டனை? பப்ளிக்காக கொடுக்கட்டும், 2-3 தடவை தண்டனை கொடுக்கட்டுமே. சரி சார், அதுக்கு சார் அவன் அபியூஸ் அந்த பொண்ணு கையை உடஞ்சிச்சு சார், அதுக்கு இது சரியாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் தண்டனை சார் அரேப் கண்ட்ரீஸ்லாம் கேள்விப்படுறவங்களும் ரோட்டில் தூக்கு போடுறாங்க, சவுக்கடி கொடுக்குறாங்கன்னு. கொடுக்கட்டும், எவ்வளோ பப்ளிக் பிளேசஸ் இருக்குது. 4 பேர் வாங்கினா அடங்குவானுங்கல்ல.